ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேலேருந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு யுஜிடிஆர்பி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டிருந்தோம். ஸோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அதே தான் வச்சிருப்போம். இன்னும் ஒரு 2, 3 டேஸ் தான் உங்களுக்கு மாத்தப்படும். 599 தான். ஸோ உங்களுக்கு அந்த ஷெட்யூலும் குடுத்துருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க நெறைய பேரு. ஆல்ரெடி நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா தான் சொல்லியிருக்கோம். ஸோ நெறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டாபிக்ஸ் வந்து நடத்துனதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் வைப்போம். ஸோ இன்னைக்கானது நாங்க வந்து பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நைட்டு ஆர் டுமாரோ மார்னிங் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யுஜிடிஆர்பி உடைய யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஆஃப் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஆஃப் 1206 ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர் சோர்சஸ் ஆர்க்கியாலஜிக்கல் லிட்ரஸி மானுமெண்ட்ஸ் நியூமஸ்மேட்டிக். அதாவது ஒண்ணும் இல்லங்க. ஆக்சுவலா வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்திய வரலாறு கிபி 1206லேருந்து வரைக்கும். அப்புறம் புவியியல் அம்சங்கள் என்ன? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சின்னங்கள் என்ன? சோர்சஸ் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம் இது எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமில யுஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா 8940787647 87647 ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் கொஸ்டின் நாளைக்கு எக்ஸாமோடது இன்னைக்கு உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு துணைக்கண்டம். ஓகேவா? இந்தியா வந்து துணைக்கண்டம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேள்விகள் கேட்கலாம். இது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டாபிக் புவியியல் அம்சங்கள் அப்படின்ற டாபிக்ல. இந்த இந்திய துணைக்கண்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு இருக்கக்கூடிய இமாலயங்கள்ல சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு அரபிக்கடலும், வங்காள விரிகுடாவும், இந்திய பெருங்கடல் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு வந்து இமயமலையில் இருக்கான். ஓகேங்களா? தெற்கு பகுதியில வந்து அரபிக்கடல் இருக்கான். வங்காள விரிகுடா இருக்கான். இந்திய பெருங்கடலால் சூழப்பட்டது தான் இந்த துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. வட இந்தியாவுடைய சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட இந்தியா சமவெளிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவும், கங்கை சமவெளியும் ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில மிக வளமானதா வந்துட்டு இருக்கும். ஓகேங்க. ஃபெர்டைல்லாம் ரொம்ப வளமானதும் இருக்கும். மக்கள் தொகை வந்து செறிந்துமான பகுதியாகும். ஓகேங்களா? இதில் தான் ஸ்டார்ட்டிங்ல ஆரம்ப காலத்துல நாகரிகங்கள் தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான காரணங்கள் இந்த பகுதி வளமான பகுதிகளாக இருந்ததால் மனுஷங்க வந்து அங்க இருந்தாங்க. அதனால செழித்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எந்த பகுதின்னு கேள்விகள்ல கேட்டா சிந்து கங்கை சமவெளி பகுதி. எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா வட இந்தியா சமவெளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன இந்தியா துணைக்கண்டம் அப்படின்னு பார்த்துட்டோம். வட இந்தியா சமவெளிகள் 2வது டாபிக். 3வது டாபிக்னா தக்கான பீடபூமி டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவோம். தென்னிந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ விந்திய மலைத்தொடர் வடக்கும் தெற்கு சைடும் பிரிக்கப்படுறது தான் இந்த விந்திய மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு முக்கியமான இயற்கை ஒரு எல்லையாகவும் வந்து இந்த விந்திய மலைத்தொடர் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி கடற்கரை பகுதிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளிகளில் வந்து வணிகம் நடைபெறுது. ஸோ கலாச்சார பரிமாற்றங்களுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா ஒரு துணைக்கண்டம். வட இந்தியாவோட சமவெளிகள்ல மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஃபெர்டைல் வந்து நல்லா வளருதுன்றதுக்காக. அப்புறம் இந்தியாவோட தக்கான பீடபூமின்னு பார்க்கும்போது விந்திய மலை வந்துட்டு இயற்கைக்கு ஒரு அழகான ஒரு எல்லையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியா மிக பெருசா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடற்படை பகுதி அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் சமவெளிகள் வணிகம்லாம் செய்றாங்க. ஓகே. வரலாற்று ஆதாரங்கள்லாம் என்ன? சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆதாரங்கள் எழுதப்பட்டது, எழுதப்படாததுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக், புரோட்டோ ஹிஸ்டாரிக்ன்னு பிரிப்போங்க. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில நமக்கு எதுவுமே கையால் எழுதப்பட்டதோ, இல்ல நூல்களோ, இல்ல எதுவுமே அந்த மாரி கிடைக்கல. எல்லாமே செவி வழி, கேள்வி வழியா வந்த ஞானம் தான். ஓகேங்களா? ஆனால் வரலாற்றுக்கு பிந்தைய காலத்தில எல்லாமே நமக்கு எழுதப்பட்டதா இருந்தது. ஓகேங்களா? அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னு சொல்லுவாங்க. லிட்டரரி சோர்சஸ், நான் லிட்டரரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இதில மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. நெறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. லிட்டரரி சோர்சஸ்னா தெரியும் மேம் எழுதப்பட்டிருக்கு. ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ்னா என்னன்னா, தொல்லியல் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. நினைவு சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப அசோகர் வந்து ஒரு பில்லர் வச்சிருக்காரு. அவரு ஒரு ராக் எடிக்ட் வந்து பண்ணியிருக்காரு. 13ஆம் கல்வெட்டுல வந்துட்டு அசோகர் வந்துட்டு கலிங்கவாரம் பத்தி சொல்லியிருக்காரு. 2ஆம் கல்வெட்டுலயும் 13ஆம் கல்வெட்டும் சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் அ மீ இரு இன்னும் 2 அரசர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிப்போம். ஸோ அவர்கள் வந்து முதல்ல வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அனிமல் வந்து ஹார்ம்ஃபுல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஸோ வந்து 13 கல்வெட்டுகள், 14 கல்வெட்டுகள் இருக்கு. அப்புறம் மேஜர் ராக் எடிக்ட், மீட் ராக் எடிக்ட் அது மாரி பில்லர் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி இருக்கக்கூடியதிலும் நம்ம தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த மன்னர்கள் சமகாலத்தில கான்டெம்பரரி இருந்தார்கள், அவர்களுடைய வளங்கள் என்ன,
எப்படி அரசர்கள் வந்து ஆண்டார்கள், எவ்வளோ வந்துட்டு பகுதிகள் இருந்தது அப்படின்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இந்த நினைவு சின்னங்கள்ல இந்த மானுமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, கட்டிடங்கள், கோவில்கள், ஸ்தூபிகள் ஓகேங்களா? இந்த ஸ்டூபாஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்டு கிளிக் ஆகுற விஷயம் சாஞ்சி ஸ்தூபான்னு சொல்லுவோம். ஓகே. கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது காஜுராஹோ கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் ஓகேங்களா? இதுலருந்து அந்த மன்னர்களுடைய கட்டிடக்கலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் நிழல் விழாது அப்படின்னும். அப்ப எவ்ளோ அழகான ஒரு ஆர்க்கிடெக்சர் மூலம் இருக்கும், இன்ஜினியரிங் மூலம் இருக்கும்னு பாருங்க உங்களுக்குள்ள ஓகேங்களா? ஸோ ஓகே. அக்காலம் மக்களின் கலை, கட்டிடக்கலை மற்றும் சமய நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறன அப்படின்னு ஸோ ஓகே. கல்வெட்டுகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள்ல, தூண்கள்ல, சுவர்கள்ல, இல்ல உலோக தகடுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கது தான் கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு நான் முன்னமே சொன்ன மாரி அசோகருடைய கல்வெட்டு தான். அசோகருடைய ஆணையாகட்டும், அதோடைய நிர்வாகமாகட்டும், நிலக்கொடைகள் ஆகட்டும், சேரிட்டி ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது நம்ம கல்வெட்டு. ஓகேங்களா? சரி ஓகே. நாணயவியல் அப்டின்னா, அந்த கல்வெட்டு அப்டின்னு மொத்தம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மிராய் அப்டின்னு ரீசென்ட்டா ஒரு மூவி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவல் தெலுங்கு மூவி. தேஜ் வந்து நடிச்சிருக்காங்க. அதுல சொல்லியிருப்பாங்க. அசோகர் வந்துட்டு எழுதின அந்த புக் தான் வந்து அந்த 9 இது வந்து தேடிட்டு இருக்காங்க. ஹிட்லர் உட்பட அப்டின்ற மாரி ஹிஸ்டரிய பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ, அதனால அந்த மூவி சொல்றேன். சும்மா ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹிஸ்டரிய பத்தி பேசியிருப்பாங்க. நல்லாருக்கு மூவி. வேணா பாருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நாணயவியல் அப்டின்னா என்னன்னா, நியூமிஸ்மேட்டிக்ஸ் அதாவது இப்போ இந்த மானுமெண்ட்ஸ் பத்தி அவங்களோட கட்டிடங்கள், இல்ல வந்து கட்டிடக்கலை, கோயில்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ கல்வெட்டுகள் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க இவ்ளோ கரெக்ட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாணயவியல்ல காயின்ஸ் வச்சு என்ன மேம் தெரிஞ்சுக்கணும்? இப்ப யூஸே ஆகாதே அப்டின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன தெரிஞ்சுப்போம்னா, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குப்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பொற்காலம் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப பொற்காலம் அப்டின்றதுக்கு மீனிங் என்னன்னா, அவர்கள் வந்து வெள்ளி நாணயத்தையும் முதல் அவர் தான் வெளியிடுவாங்க. அவங்களுடைய காயின்ஸ் எல்லாமே நல்லா ரேட் போகக்கூடிய காயின்ஸா இருந்துச்சு. ஸோ அவங்க தான் இன்ட்ரோ பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களுடைய காயின்ஸ வச்சு அரசர்களுடைய முகம் தெரிஞ்சுக்கலாம். அரசர்களுடைய அந்த செல்வங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்ளோ வச்சிருப்பாங்க ட்ரெஷரீஸ். கருவூலம்ல வந்து இப்ப செம்பு வச்சிருந்தா ஓகே. வெள்ளி வச்சிருந்தா இன்னும் செழிப்பா இருந்திருக்காங்க. தங்கம் வச்சிருந்தா அத விட சிறப்பா இருந்திருக்காங்க. அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட் லெவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நியூமஸ்மேட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாணயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக ட்ரேட் பண்றதுக்கு உதவும். அதுக்கு முன்னால வந்து பார்ட்டர் சிஸ்டம் இருக்கும். பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் பண்றதுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க. உலோகங்கள் பயன்பாடு, உருவங்கள் மற்றும் சின்னங்கள் போன்றவை அறியலாம். சமய நிலையை பத்தி அறிஞ்சிக்கலாம். இப்ப பின்னாடி வந்து இப்ப வீணை வாசிக்கிற மாரி கவிராஜ் அதாவது சமுத்திரகுப்தர் இருப்பாரு. ஒரு இடத்துல வந்து புத்தருடைய சிம்பிள்ஸ் இருக்கும். அதுவும் முகமது கோரி அவர்கள் லக்ஷ்மியுடைய சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்துட்டு கடவுளுடைய என்ன சிம்பிள்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். சமயநிலை தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு நாணயவியல்னு சொல்லுவாங்க. நியூமஸ்மேட்டிக்ஸ். சரி ஓகே. இது எல்லாமே ஆர்க்கியாலஜிக்கலா நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சோர்சஸ். ஓகேங்களா? தொல்லியல் சோர்சஸ். இப்ப இலக்கிய ஆதாரங்கள்னா என்ன? லிட்டரரி சோர்சஸ்னா என்னன்னா, சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய இலக்கியங்கள், சமயம் அற்ற இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சமயம் அற்ற இலக்கியங்கள பொது இலக்கியம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த திருக்குறள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பொதுவா இருக்கும். அதுவே வந்து தேவாரம் அந்த மாரி இருக்கக்கூடிய நூல்கள் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதா வந்து அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சமய நூல்களா இருக்கும். ஓகேங்களா? இந்த சமணம், பௌத்தம் அப்படின்றது ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருக்கும் அந்த காலத்துலருந்தே. ஜாதக கதைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தருடைய கதைகள் தான் ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பிறப்ப பத்தி சொல்றது. ஓகேங்களா? அவர் திரிபிடங்கள் அப்படின்ற நூல்களும் இருந்திருக்கு. இந்த நூல்கள் மூலியமா பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு, சமய வாழ்வு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் சமய இலக்கியங்கள்ல. சமய சார்பற்ற இலக்கியங்கள் பொறுத்தவரைக்கும் கௌடில்யர், சாணக்கியர் என கூறுவார்கள். அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரமும், விசாகத்தில் எழுதிய முத்துராட்சசம், காளிதாசருடைய படைப்புகள். காளிதாசருடைய படைப்புகள் எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அ விக்ரமோர்வசியம் ஆகட்டும், இல்லன்னா வந்து காளிதாசர் படைப்பு எதுவா இருந்தாலும், அது வந்து நாடகமா, இல்ல நூலா அப்படின்றத பார்த்துக்கோங்க. காளிதாசர் வந்து அவருடைய காலத்துல எழுதாம, முன்னர் இருக்கக்கூடிய சுங்க காலத்துல வாழ்ந்த மக்களை பத்தியும், அரசன பத்தியும் எழுதியிருப்பார். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க சமய சார்பற்றதுல வந்து சமயம்னா சமயத்த மட்டும் தெரிஞ்சுக்க மாரி இருக்கும். சமய சார்பற்றதுல நிர்வாகம், அரசியல், சமூக நிலை இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது மட்டும் தான் நமக்கு கிடைச்ச சோர்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு இருப்பாங்க. யாரு? யான்ஷான், ஃபாகியான், இட்சிங் இவர்கள்லாம் சைனாவை சேர்ந்தவங்க. இந்த மார்க்கோ போலோ இவங்க இந்த சைடு இருப்பாங்க. பெட்டால்மி, பிளைனி இவங்களாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. மெகஸ்தனீஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே சில புக்ஸ் எழுதியிருப்பாங்க.
சொல்லுவாங்க. இது வந்து இவ்ளோ செல்வம் மிக்கதா இருந்துச்சு. மக்கள் இப்படி இருந்தார்கள். இந்த உடை அணிந்திருந்தார்கள். இப்படி பேசினாங்க. இந்த ஃபுட் வந்து அவைலபிளா இருந்துச்சு. இந்த மாரி நெறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த நூல்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகா நூல்கள், ஃபாகியான் அவர்கள், யான்ஷாங் அவர்கள் போன்ற சியன பயணிகளும் குறிப்புகளும், அல்பர்னி போன்றவர்களின் குறிப்புகளால் அக்கால அரசியல், சமூகம், கலை மற்றும் தர்மம் பற்றி நேரடி தகவல்கள் அளிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஹிண்ட் மாரி முன்னாடி பார்த்தாச்சு. சரி என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில ஸ்டோன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. கற்கால பண்பாடு, பழைய கற்கால பண்பாடு, இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு பார்ப்போம். இந்த நியோலித்திக் பொறுத்தவரைக்கும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் ஸ்டார்ட் ஆகும். சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதற்கு முன்னமே நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஹோமோ சாபியன்ஸ்னா என்ன? ஹோமோ எரெக்டஸ்னா என்ன? அப்படின்ற வீடியோ தெளிவா சொல்லியிருப்பேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டெட்டோடைய ஃபுல் ரிவிஷன் வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். அந்த வீடியோல போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் ஏஜ் பொறுத்தவரைக்கும் மனுஷன் ஃபர்ஸ்ட்டு கல்கருவிகள பயன்படுத்தி அவன் வந்து மூவ் ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா? இந்த ஸ்டோன் ஏஜ் பொறுத்தவரைக்கும் 3ஆ பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்கா பிரிக்கிறாங்க. இந்த பழைய கற்காலம் அப்படின்றது ஹண்ட். வேட்டையாடி உணவு வந்து சாப்பிடுவான், சேகரிச்சு வைப்பான், குகையில வாழ்வான். அந்த குகையிலேயே வந்து அந்த ஓவியங்கள்லாம் செஞ்சு வைப்பான். நெருப்புடைய பயன்பாடு அப்பயே தெரிஞ்சிருது. சரி மீசோலித்திக் இல்ல மைக்ரோலித்திக்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, சின்ன சின்ன கருவிகளும், கூர்மையான கருவிகளும் செய்ய மைக்ரோனா என்ன ஸ்மால்ன்னு சொல்லுவோமோ அத தான் சொல்றாங்க. மீசோலித்திக் இல்ல மைக்ரோலித்திக்னாலும் ஒண்ணு தான். ஸோ கன்ஃப்யூஷன் தேவையில்ல. கூர்மையான கற்கருவிகள யூஸ் பண்றான். இந்த நியோலித்திக் அப்படின்னும்போது தான் வேளாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த சக்கரம் அப்படின்ற விஷயம் பானைகள் உருவாக்க கண்டுபிடித்த விஷயம் தான். பிற்காலத்துல குதிரைக்கோ இல்ல வந்துட்டு மாடுக்கோ பூட்டி அத வந்து ஒரு டிராவலா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி ஒரு ஏஜ் இருக்கு. என்னன்னா செம்பு காலம்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா? பிரான்ஸ் ஏஜ்ன்னு சொல்வார்கள். அது ஐவிசி வாழ்ந்தது எல்லாமே இந்த செம்பு காலத்துல தான். செம்பு காலம் வந்து செம்மையா இருக்கு. ஐ மீன் சாரி செம்ப வந்து அந்த ஒரு உலோகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? செம்பு உலோகம் அதிகமா காணப்பட்டதால் செம்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய ஆரம்ப கால நாகரிகம் பொறுத்தவரைக்கும் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் தெரிஞ்சிருக்கும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்தவரைக்கும் 3300லேருந்து 1900 வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இண்டஸ் வேலி பொறுத்தவரைக்கும் ப்ரீ மெச்சூர் ஹராப்பா இருக்கும். அது மாரி நெறைய இருக்கும். ஓகேங்களா? அதுவும் படிச்சுக்கோங்க. காலம் பொறுத்தீங்கன்னா வந்து வெண்காலம், பிரான்ஸ் ஏஜ்ன்னு சொல்லிப்பாங்க. என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பிளானிங் செம அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த அர்பன் சிவிலைசேஷனும் சூப்பரா அழகா இருக்கும். ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். அதுக்கான கால்வாய்களும் திட்டமிடப்பட்டிருக்கும். நான் வந்து உங்களுக்கு அவுட்லைன் ஓரலா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிளாஸ் வந்துட்டு இத வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றதுக்காக நான் வந்து ஓவராலா வந்துட்டு எடுத்து போட்டேன். டாபிக்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். நீங்க படிக்கும்போது, மேம் இது மட்டும் போதுமா? அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. யூ கேன் ரீட் எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். ஓகேங்களா? புக் ரெஃபரன்ஸ் வந்து சொல்றேன். ஏன்னா பிஜிடிஆர்பி விட யுஜிடிஆர்பி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பார்ட். ஏன்னா வந்து ஓவரா நெறைய போர்ஷன்ஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி 7த் அண்ட் 8த் யூனிட்லாம் நம்ம ரொம்ப லைட்டா தான் டச் பண்ணியிருப்போம். சைனா, ஜப்பான் பத்திலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அதனால டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்றது பெஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ செம்பு காலம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இண்டஸ் வேலி அப்படின்னு பார்க்கும்போதே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னாவே நமக்கு வந்து காலங்கள் தெரிஞ்சிருக்கும். ப்ரீ மெச்சூர் ஹராப்பா எப்போ, இல்லை வந்துட்டு மற்ற ஹராப்பாஸ் எப்போ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். மெகர்கரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த நார்த்தில் இருக்குது, எது சவுத்தில் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, ஷார்ட்டுகை ஆகட்டும், மற்ற எல்லாமே ஆப்கானிஸ்தானில் இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் வெண்கல காலம். சிறப்பு அம்சங்கள்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். அர்பன் சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. தென் வழிகள்லாம் அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க. தானிய களஞ்சியம்க்கான இடம் சேகரிப்பு இருந்திருக்கு. நிறைய வந்துட்டு மக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா ஒரு எப்படி சொல்ற டவுன் பிளானிங்கா வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிராம வாழ்க்கை இல்லாத ஒரு நகரமாக இருந்திருக்குது அப்படின்னா, அதுக்கு கிராம வாழ்க்கையே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கு. ஆனா மேக்ஸிமம் டவுன் பிளானிங்ல தான் வாழ்ந்திருக்காங்க. நகர நாகரிகம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். சரி முக்கியமான தலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல், காலிபங்கன். லோத்தல் அப்படின்றது செயற்கை துறைமுகம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொகஞ்சதாரோ பொறுத்தவரைக்கும் மதகுரு சிலையும் கிடைச்சிருக்கும். தென் வந்து ஒரு பெண் நடனமாடும் சிலையும் கிடைச்சிருக்கும். இத பார்த்துக்கோங்க. ஒரு தானி களஞ்சியம் மேடுல இருக்கும். ஓகேங்களா? புதையுண்ட நகரம் இது, இறந்தமேடு நகரம் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் தான் படிக்கணுமா மேம்? லோத்தல் இதெல்லாம் மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணணும். ஏன்னா வந்து பிஜிடிஆர்பில லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் இது 3மே இல்லாம ஹரப்பா இண்டஸ் வேலி பொறுத்தவரைக்கும் வேற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது மட்டும் இல்லாம ஒரு உங்களுக்கு ஷார்ட்கட் குடுத்துருப்பேன். அத போய் பாருங்க. எக்ஸ்ட்ரா நெறைய வந்துட்டு பிளேஸஸ்லாம் குடுத்துருப்பேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது, மேக்ஸிமம் நம்ம இப்போ பிரசன்ட் டேஸ்ல இப்போ வந்து தாய் வழி கடவுளோட தந்தை வழி கடவுள தான் வணங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்து
மேரேஜ் ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பாக்கு என்ன சாமி குலதெய்வமா இருந்துச்சோ அத தான் வந்து வழிபடுவாங்க. தந்தை வழி கடவுள். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வீட்ல என்ன சாமி வந்து குலதெய்வமா இருக்கோ, அத வந்து இப்ப தந்தை வழி. ஆனால் அந்த ஹராப்பன் மக்கள் வந்து நகர நாகரிகம் கொண்ட மக்கள் தாய் வழி தான் வந்துட்டு முக்கியமா வந்து வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தாய் வழி தெய்வப்பாடு இல்லைன்னா தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ வணிகம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப செழிப்பா இருந்தது. மெசபடோமியால நமக்கு நிறைய வணிகம் வந்து செஞ்சதான்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம வந்து யவனப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கிரேக்கர்கள் வந்து யவனப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு வந்து நிறைய வந்துட்டு அவங்களுக்கும் நமக்கும் டிரான்சிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இது வந்துட்டு தமிழ் புக்கு நமக்கு வந்து எனக்கு எந்த ஸ்டாண்டர்ட்னு தெரியல. ஒரு தமிழ் புக்கில் யவனப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்களை வந்து மீன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குதிரை பற்றியும் இரும்பு பற்றியும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எப்படி நீங்கள் இண்டஸ் வேலி படிக்கணும்னா நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் கனெக்ட் பண்ணி படிக்கணும். எது கூட மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் கூட கனெக்ட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. இதை நான் ஏன் வந்து அவுட்லைண்டாக நடத்துகிறேன்னா இந்த எல்லா டாப்பிக்குமே பிஜிடிஆர்பியில் ரொம்ப டெப்த்தாக நடத்தினேன். நான் லாஸ்ட் 7, 8, 9 and 10 ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஃபுல்லாக லைன் பை லைன் நடத்தேன். மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நம்ம நார்மலாக போகும் ஓகேங்களா. சரி ஓகே. வேத காலம் அப்படின்னும் போது 1500லேருந்து 600 வரைக்கும். வேத காலம் எப்படி என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்பிள் இருக்காங்க. இந்த பீப்பிள் வந்து எப்படி அழிஞ்சிட்டாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். சில பேர் வந்து ஃப்ளட்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு இல்லை ஆரியர்கள் வருகையினால் வந்துட்டு இதுவாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை ஃபெமைனு, சில பேர் வந்துட்டு பஞ்சம் வந்துருச்சு, சில பேர் வந்துட்டு நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிந்து சமவெளி முடிஞ்சதுக்கப்புறம் வேத காலங்கள் பற்றி படிப்போம். இந்த வேத காலங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள் இருக்கும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களும் ரொம்ப முக்கியமான வேதங்கள். அந்த வேதங்களில் எப்படி வந்துட்டு இருக்குது அதோடைய பிரிவினைகள்னா உபனிஷாத்னா என்ன, இல்லை வேதங்களில் எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை போயம்ஸ் இருக்குது, எந்த வேதாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இண்டஸ் வேலி பொறுத்த வரைக்கும் இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 1826 சார்லஸ் மேசன் அவர்கள் வந்து ஹராப்பா வந்துட்டு இடுகளை வந்துட்டு அவரோட நூலில் வந்து விவரிச்சிருப்பார். 1831களில் அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து அம்ரியை ஆய்வு செஞ்சிருப்பார். 1853களில் 56ல் 75ல் 3 டைம் வந்துட்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் வருவார். இவர் தான் முதல் இயக்குனர் ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861களில் கர்சன் பர்பால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர். எப்பப்போ வருவாங்கன்னு கேள்விகளில் வரலாம். 53, 56, 75 அவர் ஏஎஸ்ஐயாக இருந்தது 61களில். 56ல் லாகூர் டு முல்தான் ரயில் பாதை வந்து இருக்கும். அங்கே தான் சுட்ட செங்கலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1920களில் 21களில் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் வந்துட்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐயாக இருப்பாங்க ஓகேங்களா. அதாவது லார்ட் கர்சன் பிரபு அவர்கள் இவர் தான் நியமிச்சிருப்பார். அலெக்சாண்டர் கன்னிங்கம் அல்ல இவரை. ஸோ ஹராப்பா ஆய்வு செய்வாங்க. எப்போ 21களில். அதுக்கப்புறம் 22களில் மொகஞ்சதாரோ ஆய்வு செய்வாங்க சர் தயாராம் சஹானி அவர்கள் ஓகேங்களா. இல்லை ஆர்டி பானர்ஜி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தயாராம் சஹானி அவர்கள் ஹராப்பாவையும் மொகஞ்சதாரோவை ஆர்டி பானர்ஜி அவர்களையும் ஆய்வு பண்ணுறாங்க. 40களில் மார்ட்டின் வீலர் வந்து வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிந்து நாகரிகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவங்க யாருன்னு கேள்வி வந்தால் யாருன்னா மார்ட்டின் வீலர் அவர்கள் ஓகேங்களா. சிந்து வெளி நாகரிகம் அது ஒரு நகரம் அப்படின்னு உறுதி செஞ்சவர் யாருன்ற கேள்வி வந்தாரும் வீலர் தான். ஸோ வீல் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நகரம் அப்படின்னு வீலர் ஓகேங்களா. 1957களில் லோத்தில் வந்து எஸ்ஆர் ராவ் அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க குஜராத்தில். மேகர்கர் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கற்கால இதுதான் கண்டுபிடிச்சது தான் மேகர்கர். சிந்து வெளிக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே காலகட்டம்லாம் தெரிஞ்சிருக்கும். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கும். 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆனால் சர் ஜான் மார்ஷல் பட்சம் பார்த்தீங்களா அவருடைய கணிப்புப்படி மொஹஞ்சதாரோ ஆகட்டும் எதுவாகட்டும் இந்த காலகட்டம் அப்படின்றது நீங்கள் பிரிக்கிறீங்க பார்த்தீங்களா. தொடக்க காலம், மெச்சூர் காலம், பிற்காலம் பிரிக்கிறீங்களா. நான் பிரிக்கிறது எப்படி கணிப்புனா 3750லேருந்து 2750கள் வரைக்கும் தான் இந்த ஐவிசியை பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேங்களா. ஸோ கேள்விகளில் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் எப்படி பிரித்தாருன்ற கேள்விகள் கேட்டால் இப்படி நீங்கள் சொல்லலாம் ஓகே. 3 to 75லேருந்து அந்த மாதிரி அந்த காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு எல்லை அப்படின்னா சுக்கஜண்டோ இருக்குது. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்குது. வடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டுகை இருக்குது ஆப்கானிஸ்தானில். கிழக்கில் ஆலம்கீர் யூபியில் இருக்குது. தெற்கில் டைமத்தாபாத் மகாராஷ்டிரா ஓகேங்களா. பெரிய தெருக்கள்லாம் இருந்திருக்கு. 33 அடி அகலம் இருந்திருக்கு. சிறிய தெரு வந்து இருந்திருக்கு. 9 அடி முதலேருந்து 12 அடி வரை இருந்திருக்கு. மொகஞ்சதாரோ அப்படின்றது பெரிய குளம் இருக்கும். செவ்வக வடிவம்னா அந்த குளம் இருக்கும். ஜிப்சம் அதுக்கப்புறம் வந்து தார் இருக்குது பார்த்தீங்களா இயற்கை தான்னு சொல்லுவாங்க. அது வந்து நீலம் இல்லை நிலக்கில் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த பசை வந்துட்டு தரையில் ஒட்டி அதை செஞ்சுருக்காங்க லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் தானி களஞ்சியம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த
அவங்களுடைய வெயிட் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கே தெரியும் தந்தத்தாலான மெஷர்மெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சுமேரியர்களோட எழுத்து முறை கிடைச்சிருக்கும். சுமேரியர் கூட இது பண்ணது கிடைச்சிருக்கும். மாடுவ செபு அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மை வந்து ரொம்ப முதன்மை இதுவா இருந்துச்சு. இரட்டை பயிர் வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கர்னீலியன் மணிகளாகட்டும், கிறிஸ்டல் படிக்கலாகட்டும் இது எல்லாமே மெசொப்பொட்டேமியால கிடைச்சிருக்கு. பைனரி அப்படின்னு சொல்லும்போது அந்த கிராம் வந்து 1, 2, 4, 8 அப்படின்ற இரட்டை எண்களா யூஸ் பண்ணியிருக்காங்க. தந்தத்துடைய அளவு வந்து குஜராத்ல லோத்தல்ல கிடைச்சது. 1704 கிலோ ஐ மீன் கிமின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் சங்கு நாகேஸ்வர் பால்காட்ல, வைடூரியம் ஷாட்டுகையில, கர்னீலியன் மணி வந்து லோத்தல்ல, அதுக்கப்புறம் ஸ்டீட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தெற்கு ராஜஸ்தான்ல, செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமன்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். அந்த எஸ் வடிவ ஜாடிகள் வந்து நெறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஓவியங்கள் என்ன இருந்ததுன்னு பர்ட்டிகுலரா கேட்டா, மேபி கூற்றுல அரச இலை, மீன், செதில், செடி கொடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோரி சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிக்கான் கத்தி வகைகளும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் மெலுக்காவோடைய வணிகம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குஜராத்தில் வந்து மெஸ்பட்டோமியாவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. க்யூனிஃபார்ம் முறை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தோலவீரா அப்படின்ற பகுதி ஜோஷி அவர்கள் தான் வந்து சர்ச் பண்ணுவார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முக்கியமானது. வேத காலம் பொறுத்த வரைக்கும் தோற்றங்கள் அப்படி எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா, சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. 7 ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் குடியேறாங்க ஆரியர்கள். 4 வேதங்கள் வந்து ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் இருக்கு. அதோடைய பிரிவுகள் பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. முந்தைய வேத காலம் பொறுத்த வரைக்கும் 1500கள்லேருந்து 1000 கிமு வரைக்கும் முந்தைய வேத காலம். அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனக்குழுக்களா இருந்தாங்க. ஓகேங்களா? மக்கள் வந்து இனக்குழுக்களா இருக்காங்க. ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் ஓகேங்களா? அத வந்து முழுசா பார்த்தீங்கன்னா, ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர வந்து ராஜன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் அமைப்ப ஜன் சொல்லுவாங்க. அத ராஜன். சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகுபாடே இல்லாம பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரு சமூகமா இருந்தது. ஆனால் பெண்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரமாகவே இருந்திருக்காங்க. இப்ப இருக்க பிரசன்ட் டேஸ் மாரிலாம் இல்ல. இப்ப இருக்க பிரசன்ட் டேஸ் கூட பரவால்ல. பட் ஆனா இன் பிட்வீன் நம்ம அம்மாக்கு முன்னாடி பாட்டி காலத்துக்குலாம் போனா அவங்களே நம்ப வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு மேல் சொல்றத நம்ம நம்பணும் அப்படின்ற மாரி நம்ப வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இப்ப அப்ப வந்துட்டு முந்தைய வேத காலத்துல வந்து இல்ல அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. பெண்கள் வந்து சுதந்திரமா இருந்திருக்காங்க. நம்ம இண்டஸ் வேலிய பார்க்கும்போது பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு ஈக்குவலாவே இருந்திருப்பாங்க அப்படின்ற மாரி நூல்கள்ல இருக்கும். பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் கால்நடை மேய்க்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி சிந்துவெளியில வந்து விவசாயம் வந்து இரட்டை பயிரிடுதல் விவசாயம் ரொம்ப முக்கியமா இருந்ததோ, ஆரியர்கள் அப்படின்னும்போது கால்நடை மேய்ச்சல் தான் ரொம்ப பிரதானமான தொழில். ஓகேங்களா? எஸ்பெஷலி பசு வந்து செல்வமா கருதுனவங்க தான் இந்த முந்தைய வேத காலத்தை சேர்ந்தவங்க. சரி ஓகே. பிந்தைய வேத காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அடுப்படியிலே இருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. கிமு 1000லேருந்து கிமு 600கள் வரைக்கும் இருந்தாங்க. அரசியல் அப்படின்னும்போது சிறிய அரசுகள் வந்து மகஜன பதாக்களாக மாறின. ஸோ ஃபர்ஸ்ட்டே சொன்ன பாகுபாடுகள் இல்ல. ஜன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. ராஜன் அப்படின்ற தலைவரா இருந்தாரு. சிறிய அரசுகள் வந்து மகஜன பதாசா வரும். அப்படி மாறுது. ராஜன் அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. சமூகம் வந்து 4 வகை சமூகம் இருக்கு. பிராமணர், சத்திரிய, வைஷ்ய, சூத்ராஸ்ன்னு சொல்லிட்டு. கடுமையாக வந்து அந்த ஜாதி வெறி அப்படின்ற பார்ஷியாலிட்டி வந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. பெண்களுடைய நிலை அப்படின்றது ரொம்ப வந்துட்டு மோசமா ஆகுது. ஓகேங்களா? நாங்க சொன்னது நீங்க சீன வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாது. ட்ரெஸ் வந்துட்டு இப்படி அந்த எல்லாமே ஒரு கோட் சிஸ்டம் மாரி பெண்கள வச்சு ரொபோட்டிக்கா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சமயம் பொறுத்தவரைக்கும் பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன் போன்ற கடவுள்கள வந்து முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. வேள்வி சடங்குகள் அதிகரித்தது எந்த ஒரு காலத்துலன்னு கேட்டீங்கன்னா, பிந்தைய வேத காலம். முந்தைய வேத காலம் இட்ஸ் குட் ஓகேங்களா? ஆனா பிந்தைய வேத காலம் அப்படின்னு நீங்க மீன் பண்ணா, எல்லாமே நெகட்டிவ் தான் ஓகேங்களா? எதுவுமே பாசிட்டிவே இல்ல அவங்க கிட்ட. சரி ஓகே. இவங்க பார்த்தாச்சு. சமணம் மற்றும் பௌத்தம் பார்க்கலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டுல வேத சடங்குகள் மற்றும் வர்ணமுறை வந்து ஆதிக்கம் அதிகரிக்குது. இதை எதிர்த்து புதிய சமயங்கள் தோன்றுது. அந்த சமயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்தம், சமணம்னு சொல்லுவாங்க. இந்த பௌத்தம் அப்படின்றது கௌதம புத்தர் அவர்களால், அதாவது புத்தர்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா? அவரால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் மகாவீரர் அவர்களால் ஜெயினிசம், சமணம் ஸ்டார்ட் பண்ணப்படும் ஓகேங்களா? ஸோ தோற்றுவித்த ஒரு சமணம் பார்த்தீங்கன்னா, மகாவீரர் அவர்கள் வர்த்தமனர் மகாவீரர்ன்னு சொல்லுவாங்க. 24வது தீர்த்தங்கரர்ன்னு சொல்லுவாங்க. முக்கிய கோட்பாடுகள் வந்து திரிரத்தனங்கள் இருக்கும். நீங்க நல்லா ஞாபகம் திரிபிடகாஸ், திரிரத்னாஸ்ன்னு இருக்கும். கன்ஃபியூஷன் 2மே 3 முக்குடைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் நம்ம. கன்ஃபியூஷன் வந்து ஆயிக்காதீங்க. புத்திசம்க்கு என்ன, ஜெயினிசம்க்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. திரிரத்தனங்கள் அப்படின்னா 3 ரத்தினங்கள் சொல்லுவாங்க. அதாவது 3 ரத்தினம்னா நம்ம கல் சொல்லுவோம்ல ரத்தினக்கல், இந்த வைடூரியம் அந்த இதெல்லாம். அந்த மாரி ரத்தினம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து விலை உயர்ந்தது. அந்த மாரி இப்ப மகாவீரர் அவர்கள் சொன்ன விலை உயர்ந்த 3 விஷயங்கள் என்னன்னா, நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் எல்லாமே 4 வருது மகாவீரர்ன்னு வச்சுக்கோங்க. அகிம்சா. அஹிம்சா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உயிருக்குமே தீங்கு விளைவிக்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல விவேக் சார் வந்து சொல்வாரு, "இங்க பாருங்கப்பா
அந்த இந்த இடத்துல வந்து ஜெயினிச மக்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு, அந்த ஒரு தொடப்ப மாரி வச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, காமெடிக்கு வரும். ஏன் அத நான் மீன் பண்றேன், ஏன் உங்களுக்கு அந்த சீனாவே உங்களுக்கு வந்து கொண்டு வந்தேன் அப்டின்னா, அவங்க தொடப்பத்த வச்சுட்டு என்னடா பெருக்கிட்டு போறாங்கன்னு நெனைக்காதீங்க. பிகாஸ் ஏன்னா, அங்க ஒரு எறும்போ இது எதா இருந்தா கூட கொன்னுறக்கூடாது நம்ம கால் வச்சு மிதிச்சு. அதனால வந்து அந்த தொடப்பத்துல வந்து இப்டி லேசா தடவிட்டே போவாங்க ஓகேங்களா. ஸ்டார்ட்டிங் வந்து மயிலிறகு யூஸ் பண்றதா சொன்னாங்க. பட் நமக்கு தெரியல. அப்டி தள்ளிட்டே போம்போது அந்த உயிரினங்கள்லாம் நவுந்துருமா, அவங்க கால் பட்டோ இல்ல வந்து அவங்களால வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்டி இருப்பாங்களாம். சமணம் பொறுத்தவரைக்கும் திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க கிளாஸ கன்டினியூஸா சைமல்டேனியஸ்லா வந்து கவனிச்சுட்டே வரீங்கன்னா, இந்த கேள்விக்கு கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல எப்படியும் ஒரு 30, 40 மெம்பர்ஸ் பதில் சொல்வீங்க. பார்க்கலாம் எத்தன பேர் சொல்றீங்க. யார் வந்து ஆகாயத்தையே வந்துட்டு உடையா உடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை அதாவது ஆகாயத்தையும் அடக்கி வெள்ளை உடையா உடுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர சொல்லுவோம். அது திகம்பரர்களா? இல்ல ஸ்வேதாம்பரர்களா? அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பௌத்தம் பொறுத்தவரைக்கும் சித்தார்த்த கௌதமர் அப்படின்னு சொல்லும் புத்தர் அவர்கள் தான். அவரு வந்துட்டு என்னன்னா ஒரு ராஜ ஃபேமிலிய சேர்ந்தவங்க. ஒரு ராஜாவாகவே இருப்பாரு. ஆனாலும் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு துறவு பூண்டு ஒய்ஃபையும் அவங்களையும் விட்டுட்டு வந்துருவாங்க. இந்த கதைலாம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 4 பெரும் உண்மைகள வந்து சொல்வாங்க. துன்பம், துன்பத்திற்கான காரணம், துன்பத்தை போக்குதல், துன்பத்தை போக்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு எண் வழி பாதை இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பிரபலமான கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தத இன்பம் அதாவது ஒரு கோட் இருக்கும் ஓகேங்களா? துன்பம் தான் அனைத்திற்கும் காரணம், இன்பம் தான் அனைத்திற்கும் காரணம் அப்படின்ற மாரி ஒரு கோட் இருக்கும். ஆனா பேராசைப்படுறது தான் நமக்கு வந்து இப்படி முடியும். அந்த கோட் ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஷ்டாங்க மார்க்கம்னா எண் வழி பாதைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நன்னோக்கு, நல்லெண்ணம் அது ஆஷ்டாங்கம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். எண்ணம் 8 நன்னோக்கு, நல்லெண்ணம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நல்லுணர்வு, நல்தியானம். இது எல்லாமே இந்த 8 கோட்பாடுகளும் யாரோடதுல வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌத்தம்ல வரும். ஸோ பௌத்தத்திலயும் 2ஆ பிரிவாங்க. அங்க எப்படி திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் பிரிஞ்சாங்களோ, பௌத்தத்திலயுமே ஈனயான, மகாயானம். அப்படி என்ன மேம் அப்படின்னு கேட்டா, புத்தருடையது புத்தரா அவங்க என்ன சொன்னாரோ, அத அப்படியே பின்பற்றவங்க ஒரு சைட். இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இருக்காங்க. புத்தர் இருக்காரு. ஓகேப்பா சாதாரண மக்கள் நாங்க. நாங்க இவரு சொன்ன எல்லாத்தையுமே வழிபடுறோம். ஆனா இவரோடலயே ஆசிரமத்திலேயே இருந்து துறவியா இருந்தோ, செயிண்ட்டா வழிபட மாட்டோம். நாங்க நார்மலா வழிபடுறோம். அவருடைய கோட்பாடுகள அக்செப்ட் பண்ண ஒருத்தர். இன்னொருத்தர் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, அப்படியே வாழ்றவங்க ஒருத்தர். ஓகேங்களா? ஓகே. இப்ப மகாஜன பதங்கள் பார்க்கலாம். மகஜன பதங்கள் பொறுத்தவரைக்கும், மகத பேரரசு வந்து கிமு 600கள்லேருந்து 321கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுல இருக்காங்க. பல்வேறு முடியரசுகளா பிரியுது. ஓகேங்களா? ஸோ மகஜன பதாக்கள் அப்படின்றது 16 மகஜன பதாக்கள் இருக்கு. இதுல வந்து 1 சவுத் இந்தியால சேர்ந்தது. அது என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மகஜன பதாக்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதம் அப்படின்றது வந்து சக்தி வாய்ந்ததா இருந்தது. இந்த 16 அந்த ஊர்லயே மகதம் அப்படின்றது சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஃபெர்டைல் தான். மண் வளம் இருக்கும், இரும்பு தாது இருக்கும். அதுக்கப்புறம் ஆயுதங்கள் செய்ய அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. அப்ப ஆயுதங்கள் செஞ்சாங்கன்னா, ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவங்களால எந்த நாட வேணாலும் ஜெயிக்கலாம். அந்த ஆர்மிய பார்த்தே பயப்படுவாங்க. ஓகேங்களா? அதான் படை வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து மகதம் ரொம்பவே வந்துட்டு செழித்திருந்த காரணத்தினாலும், அந்த உடைகள் அந்த படை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படைகள்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் காரணத்தினால் மகதம் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததாவே இருந்துச்சு இந்த 16லுமே. அதனால முலோபாவ புவியியலா அமைவு அப்படின்னு சொல்லலாம். வம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதத்துக்கு அப்புறம் ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம்னு வரும். ஓகேங்களா? இந்த ஹரியங்க வம்சம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 பேர் யாருன்னா, பிம்பிசார் அவர்களும், அஜாதசத்ரு அவர்களும். நெறைய பேர் இப்ப பிரசன்ட் வரைக்குமே பிந்துசாரரையும், பிம்பிசாரரையும் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறீங்க குரோனாலஜிக்கல் கேட்டா. முதல்ல வரவங்க யாரு? பின்னாடி வரவங்க யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிம்பிசார் அவர்கள் அரியங்கா வம்சத்துல வரவரு. அஜாதசத்ரு அவர்களும். இவருடைய காலத்துல ராஜகிருகம் அப்படின்ற மகதத்துடைய தலைநகரமா இருந்தது. யாருடைய காலத்துல? அஜாதசத்ருவும், பிம்பிசாரருடைய காலத்துல, அரியங்க வம்ச காலத்துல ராஜகிருகம் அப்படின்றது மகதத்துடைய தலைநகரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சிசுநகர வம்சம் பொறுத்தவரைக்கும் காலசோகர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்த மாடு நடக்கும் பார்த்தீங்களா? அந்த காலசோகர்ன்ற 2வது புத்த மாட இவர் தான் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நீங்க ஷார்ட்கட் படிச்சிருப்பீங்க. ராஜா வைஷாலி, பாட்டுப்பாட காஷ்மீர். ஸோ அப்ப வைஷாலின்ற இடத்துல வந்து இந்த காலசோகரால நடக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 4 புத்த மாடு யார் தலைமை தாங்குனாங்க? எந்த அரசால் நடக்கப்பட்டது? எங்க நடக்கப்பட்டதுன்னு படிச்சுக்கோங்க. நந்த வம்சம் பொறுத்தவரைக்கும் மகாவீர நந்தர் அவர்களும், தனநந்தர் அவர்களும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க வந்து வட இந்தியாவுல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து வச்சிருந்திருக்காங்க. இந்த நந்த வம்சத்துக்கவங்க. அலெக்சாண்டருடைய படையெடுப்பு எந்த காலத்துல நடந்துச்சுன்னா, 327கள்லேருந்து 325 வந்து தனநந்தர் காலத்துல போர் முடியுது. ஸோ நந்த வம்சம் முடியுது. இவ்வளோதான் படிக்கணுமா மேம்? கேட்டா கிடையாது. இது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ மௌரிய பேரரசு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா,
321கள்லேருந்து 585 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தோற்றுவித்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரிய அவர்கள். யாரோட உதவியால் தோற்றுவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியர், அதாவது கௌடில்யன்னு சொல்லுவாங்க, விஷ்ணுகுப்தர் எப்படி வேணாலும் சொல்லலாம். பல பெயர்கள் கொண்டவர் தான் இவரு. இவருடைய உதவியாளர்கள நந்தருடைய வம்சத்த வீழ்த்துறாங்க. ஓகேங்களா? தனநந்தர் லாஸ்ட்டா இருப்பாரு. அந்த வம்சத்த வீழ்த்துறாங்க. முக்கிய அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்திரகுப்த அரசர் தான். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்களா, பிம்பிசாரர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? யாரு? பிம்பி. எம்பி ஃபர்ஸ்ட்டு. ஸோ எம்பர் தான் ஃபர்ஸ்ட்டு. பிந்துனா வந்து பந்து பின்னாடி போய் எம்பி போட்டாலும் பந்து பின்னாடி போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிந்துசாரர் தான் செகண்ட். சந்திரகுப்த மௌரிய அவர்கள் கிரேக்க தளபதி செலுக்கஸ் நிகேட்டரை தோற்கடித்தார். ஓகே, யாரு? கிரேக்க தளபதியா இருந்த செலுக்கஸ் நிகேட்டரை வந்து தோற்கடிக்கிறாரு. யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். இந்த கேள்விகள் எப்படி வரும்னா, செலுக்கஸ் வந்து யாரு அப்படின்ற கேள்வி வரும். ஸோ ஓகே, பிந்துசார் யாருன்னா தக்கான பகுதிகளில் வந்து பேரரசை விரிவுபடுத்துறார். எங்க டெக்கான் பிளாட்டி வரைக்குமே பேரரசை விரிவுபடுத்துறார். ஓகேங்களா? ஸோ ஓகே, அசோகர் பாருங்க, மௌரிய பேரரசின் உச்சம். ஓகேங்களா? கலிங்க போருக்கு 261 பிறகு போரை துறந்து பௌத்தத்தை தழுவினார். சாணக்கிய அர்த்த சாஸ்திரம் ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தகவலை விவரிக்கிறது. அசோகருடைய தர்ம கொள்கைகள் கல்வெட்டுகள் மூலம் பரப்பினார். ஓகேங்களா? ஸோ மௌரியருக்கு பிந்தைய போஸ்ட் மௌரியன் பீரியட் எப்பனா 185கள்லேருந்து கிபி, இந்த இடத்துல கிபி வந்துடும், கிபி 319 வரைக்கும். அங்கே யார் வந்தாங்கன்னா, சுங்கர்கள், சாதவாகனர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வருவாங்க பின்னாடி. இந்த சுங்கர்களும் கண்வ வம்சம் ரொம்ப முக்கியமானவங்க. வட இந்தியாவில் உருவான உள்நாட்டு அரசர்கள் தான் இந்த சுங்கர்களும் கண்வ வம்சம். இது பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். சாதவாகனர்கள் பொறுத்த வரைக்கும் தெற்கு சைடு இருக்காங்க. தக்கான பகுதியில் வலிமை பெற்றவர்களாக இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா கௌதம புத்திர சதகர்ணி அவர்கள் தான். இந்த சாதவாகன வம்சத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோயில்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது, இந்த வாழையிலை கட்டும் தோரணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோரண ஷேப்பில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. இந்த துவாரபாலகர் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய தாய் பெயரை ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸாக சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படி வேணாலும் சேர்த்துருக்கலாம். பின்னாக்கியும் இருக்கலாம், முன்னோக்கியும் இருக்கலாம். ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்கலாம், சஃபிக்ஸாகவும் இருக்கலாம். இந்த கௌதமி புத்ரா அப்படின்றது அவங்க அம்மா பேர் இருக்கும். சதகர்ணின்றது இவர் பேராக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி தாயோடைய பெயரை பின்னோக்கியும் ப்ரிஃபிக்ஸாகவும் சஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ண ஒரு வம்சம் என சாதவாகனர்கள் தெற்கில் தான் இருந்திருக்காங்க. ஸோ வெளிநாட்டு படைப்புகள் இவங்களுடைய காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ கிரேக்கர்கள் மிகவும் பிரபலமான மெனாண்டர்னு சொல்லுவாங்க. இல்லை மெனாண்டர்னு சொல்லலாம், இல்லை மிலினந்தர்னு சொல்லலாம். சாகர்களாட்டம் பார்த்தீர்கள், குஷானர்கள். ஓகேங்களா? ஸோ குஷானர்கள் பொறுத்த வரைக்கும், குஷானர்கள் உங்களுக்கே தெரியும், சாகயரான்னு சொல்லுவோம் 78களில். இவங்களுடைய காந்தார கலைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. கிரந்தம் ஸ்கிரிப்ட் ஆகட்டும், காந்தாரம் இல்லாமல் இவங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போகும். 4வது பௌத்த சமயத்தை இந்த கனிஷ்கர் அவர்கள் தான் ஏற்றுவார். அதுக்கப்புறம் குப்த பேரரசு. குப்த பேரரசு பொறுத்த வரைக்கும் 320கள்லேருந்து 555. இதுதான் வந்து குப்த பேரரசு வந்து வரலாற்றுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் சந்திரகுப்தர் அவர்களுடைய காலம் பொறுத்த வரைக்கும் கிபி 320 தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து கடோர்கச்சன் அவர்கள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீகுப்தா அவர்கள் வருவாங்க. ஃபவுண்டர் ஆஃப் அவர் தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த அவங்க என்ன பேர்களில் வந்து அழைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கவிராஜான்னு சொல்லுவாங்க. ஹரிசன் அவர்கள் இருப்பாங்க. 33 வந்து நாகரி ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருப்பாங்க அவருடைய பில்லரில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெக்ரல் இரும்புத்தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் 1ஆம் சந்திரகுப்தருக்காக வந்துட்டு படைச்சிருப்பார். அது நிறைய என்னென்ன கல்வெட்டுகள் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2ஆம் சந்திரகுப்தர் அவர்களை விக்ரமாதித்யன்னு சொல்லுவாங்கல்ல, சாகரின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இவருக்கு நிறைய பேர் இருக்கும். ஓகே, இவரது ஆட்சி காலத்தில் தான் சீன பயணி ஃபாகியன் அவர்கள் வராங்க. ஹர்ஷவர்தனா யான்ஷாங் ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இட்சிங் அவர்களும் வருவார்கள். அவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலை மற்றும் அறிவியல் பொறுத்த வரைக்கும் ஆரியப்பட்ட அவர்கள் பூஜ்ஜியத்துடைய மதிப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சூரிய சித்தாந்தம் இவரால் எழுதப்பட்டது. இந்த சூரிய சித்தாந்தம் கேள்வி டிஎன் செட் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? வராகமிகிரர் வானவியல், காளிதாசர் சகுந்தலம் எழுதுறாரு, அமரசிம்ஹர் அப்படின்ற அமரகோசம். இந்த அமரகோசம் வந்து கிராமர்னு சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட் கிராமர். ஓகேங்களா? அஜந்தா ஓவியங்கள் மற்றும் கோவில்கள்லாம் வந்து குப்தருடைய காலத்துடைய செழிப்பை விவரிக்குது. அசோருடைய சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராந்திய அரசுகள் வந்து கிபி 550கள்லேருந்து 206 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அசோருடைய காலமே இவ்வளோவான்னு கேட்டால் கிடையாது. அந்த பிராந்தி மற்ற அரசுகளும் வந்து சேர்த்து சொல்கிறாங்க. 1806கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள டெல்லி சுல்தானே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். குப்த அரசுடைய வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பல பிராந்திய சக்திகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஆதிக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துறாங்க. அசோருடைய பேரரசு எப்படி இருக்குன்னா, வடக்கு சைடு இருக்குது. 606கள்லேருந்து 647 வரைக்கும் இருக்காங்க. கன்னோஜ் வந்து தலைநகராக கொண்டிருக்காங்க. யுவான்ஷன் அவர்கள் சீன பயணி அசோருடைய ஆட்சி காலத்தில் கோர்ட்டுக்கு வரார். ஓகேங்களா? தென்னிந்திய அரசர்கள் பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள், சாளுக்கியர்கள், சோழர்கள் இருக்காங்க. பல்லவர்கள் 6கள்லேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்காங்க. காஞ்சிபுரத்தை ஆண்டனன்னு சொல்லலாம். மாமல்லபுரம், மகாபலிபுரம் சொல்லுவாங்க. ரத கோவில்கள் இருக்குது. கலைக்கு வந்து சான்று. நரசிம்மவர்மன் மிக முக்கியமான அரசராக இருக்கார். சாளுக்கியர்கள் பொறுத்த வரைக்கும் பாதி மற்றும் வெங்கின்றவங்க முக்கியமானவங்க. தக்கான பகுதியை ஆள்றவங்க.
இதில 2ஆம் புலிகேசின் அவர்கள் அர்ஷர தோற்கடிக்கிறாரு. எங்கன்னா நர்மதை கரையோரமா. இந்த 2ஆம் புலிகேசின் அவர்கள் இன்னும் இல்லாமல் பல்லவர்களாகிய 1ஆம் மகேந்திரவர்மனையும் வந்து தோற்கடிப்பாரு. அத பழிவாங்க அவருடைய மகனான 1ஆம் நரசிம்மன் அவர்கள் அங்கேயே வாதாபிக்கே போய் அடிச்சுட்டு வருவார். அவர் பொருளேத்த அவர்களே போட்ட கணக்கா அவர அடிச்சுட்டு வருவார். வாதாபி கொண்டான்ற பேரே வச்சிருப்பார். இந்த மத்த விலாச பிரகாசனம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வந்து அந்த இவரு மகேந்திரவர்மன் வந்து நெறைய புக்ஸ் அந்த புக்ஸ் இந்த ஒரு புக் எழுதியிருப்பாரு. அவர் நெறைய வந்து இசை அதில நெறைய வந்து நாடகம்லாம் ஆர்வம் இருக்கும். அந்த கலைகள் மீதா இருக்கும். மண்டகப்பட்டு, மாமல்லி இந்த இதெல்லாம் நெறைய பண்ணியிருப்பார். ஸோ அவங்கவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாணி. அந்த பாணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோழ பேரரசு பொறுத்தவரைக்கும் 9கள்லேருந்து 13ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியால மிகப்பெரிய சாம்ராஜ்யம். ராஜராஜ சோழன் அவர்கள் தஞ்சை பெரிய கோயில கட்டினாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை வரை படையெடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தை உருவாக்கினார். இவர்களின் கடற்படை மூலம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வணிகம் செய்தனர். ஸோ வட இந்திய ராஜபுத்திர காலம் எப்படின்னா, குப்தர்களுக்கு அப்புறம் பல ராஜபுத்திர அரசர்கள் வராங்க. பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள் வராங்க. வட இந்தியாவுல ஆதிக்கம் செலுத்துறாங்க இந்த 3 பேருமே. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மத்திய மற்றும் வட இந்தியாவுல இவங்களுடைய சக்திகள் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய படையெடுப்பு. இவங்களுக்கு அப்புறம் தான் கோரி அவர்கள் அவருடைய அடிமையான இவர் வந்து விட்டுட்டு போவார். யாரு? இந்த குதுபுதீன் ஐபக்க விட்டு போவார். அரேபியருடைய படையெடுப்பு 712கள்ல நடக்குது. உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். தாகீர வந்து படையெடுப்பாங்க. ஏன்னா, அவங்க கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த இது வந்து கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாரு. இவர் கண்டுக்க மாட்டாரு. அதனால வருவாங்க. அவருடைய மருமகனை அனுப்பிச்சு சாவடிப்பாங்க. அவங்க 2 ஒய்ஃப்மே வந்து உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு போவாங்க. அவரோட 2 பொண்ண கடத்திட்டு போவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, உங்கள ஒப்படைக்கிறதுக்கு எங்க 2 பேத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி, இவர் வந்து எங்கள வந்து ஒரு சிறையில வச்சிருந்தாரு ஒரு நாள். இவர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. தப்பான ஒரு சொல்லிருவாங்க. அத நம்பி கொன்னுருவாரு. ஓகேங்களா? ஸோ ரஜினி முகமதுடைய அந்த 17 இதுவுமே நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்ல. ஒன்ஸ் போய் வீடியோ கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து முகமது பின் காசிம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து மாகாணத்தை வெற்றி கொள்றாரு. இஸ்லாமிய படையெடுப்போடைய சகாப்தம் இங்க ஸ்டார்ட் ஆகுது. கஜினி முகமது அவர்கள் 1000லேருந்து 1027 27 வருஷத்துல 17 முறை படையெடுத்துட்டு வந்து 18ம் செல்வத்த அடிச்சுன்னு போவாரு. முக்கியமான படையெடுப்பு 1027 25கள் நடந்த சோம்நாத் 27ல ஜாட் படையெடுப்பு முடிஞ்சிரும். கோரி முகமதுடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1175கள்லேருந்து 1266 வரைக்கும் முதலாம் தலைமுறை நடக்கும் பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் முகமது கோரி ஈஸியாக தோக்கடிச்சிருவாரு. உங்களுக்கு அந்த கதையை நான் ஐட்டம் சொல்லியிருப்பேன். பிருத்திவிராஜ் சௌஹானுடைய கதையை. அவருடைய காதல் கதை கூட இருக்கும். நீங்கள் அப்புறமா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அந்த புக்ஸ் நான் உங்களுக்கு கீழே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 2ஆம் தலைமுறை அதுக்கு அடுத்த விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயமே செம கம்பேக் கொடுத்து இவர் யார் முகமது கோரி அவர்கள் பிருத்திவிராஜ் சௌஹானை வந்து வென்றுவார். ஓகேங்களா? ஸோ 1206களில் கோரி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தாப்பா குதுப்புதீனி இந்த இடத்துல நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை மையமாக கொண்டு டெல்லி சுல்தானிய ஆட்சி அடிமை ஆட்சி மம்லுக் ஆட்சி நிறுவுறாரு. ஓகேங்களா? இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. ஒரு புதிய சகாப்தமே தொடங்குது. முஸ்லீமுடைய இங்கே உள்ள வராங்க. ஓகேங்களா? இந்தியாக்குள்ள. சரி, ஓகே. உங்களுடைய சமூக பொருளாதாரம் வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இண்டஸ் வேலி பொறுத்தவரைக்கும். நகர சமூகம் இருந்ததுன்னு சொல்றோம். ஸோ நகரமயமாக்கப்பட்ட சமூகம் தான் கண்டிப்பா இருந்திருக்கும். நல்ல திட்டமிட டவுன் பிளானிங்கா இருந்தது. அர்பனைசேஷனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சிட்டாடல் பகுதிகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தோலாவீரால வந்துட்டு என்ன கிடைச்சது? கலிபங்கன்ல வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக் பண்ணலாம் கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மரக்கலப்பை கிடைச்சது. தோலாவீரா பொறுத்தவரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம்ஸோட ஃபெசிலிட்டீஸ்ல அந்த சிஸ்டம் வாட்டர் சிஸ்டம் இருக்க ரிசோர்ஸில் தான் கிடைச்சது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அமைப்பு பொறுத்தவரைக்கும் வணிகர்களும் ஆட்சியாளர்களும் இருந்திருக்கார்கள். பெண்கள் பொறுத்தவரைக்கும் தாய் தெய்வ வழிபாடு இருந்தது. பெண்கள் வந்து சமூகத்தில் வந்து மரியாதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க செய்யறதுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த வேலை செய்யறது தான். உணவு பொறுத்தவரைக்கும் கோதுமை, பார்லி போன்ற பிரதான உணவுகள் இருந்திருக்கு. ஆடை, பருத்தி, கம்பளி 2மே இருந்திருக்கு. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படின்னு போது முதன்மையானது வணிகம், வர்த்தகம் செய்யத்தான். ஓகேங்களா? லோத்தல் வந்து உங்களுக்கு செயற்கை துறைமுகமா இருந்தாலும் முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு. வேளாண்மை பொறுத்தவரைக்கும் பருத்தி, கோதுமை, பார்லி ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அளவு பொறுத்தவரைக்கும் வந்துட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் இருந்திருக்கு. மெசபடோமியா சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தரப்படுத்தப்பட்ட எடையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொழில் பொறுத்தவரைக்கும் மட்பாண்டம் செய்யறது, நகை செய்யறது, முத்திரை தயாரிக்கிறது போன்ற முக்கிய தொழில்கள் விவசாயத்துக்கு அப்புறம் செஞ்சிருக்காங்க. சமய வாழ்க்கை அப்படின்னும் தாய் தெய்வம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பசுபதி அப்படின்ற ஒரு யோகி கடவுள் வந்து வணங்கியிருக்காங்க. ஆண் தெய்வம். அந்த பசுபதி சீல்லேருந்து கிடைச்சிருக்கும் 4 தலைகள் இருக்கும். அவர்தான் சிவபெருமான். ஆதி வடிவமான சிவபெருமான் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் அது பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. 4 சைட் தலை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு என்ன 4 சைட் தலை மாதிரி இருக்காது. ஒரு சைடு எருமை. ஸோ அந்த 4 உருவங்கள் இருக்கும். ஓகேங்களா? மற்றவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர்ஸை வந்து வணங்குறாங்க. ஓகேங்களா? இயற்கை வழிபாடுகள் வந்து எப்படின்னா, இயற்கை வழிபாடுகள், மரங்கள், விலங்குகள், குறிப்பாக காளை, ஒற்றை கொம்பு மிருகம் இதெல்லாம் யூனிக். அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? யூனிகான் மேபி எனக்கு ஐ ஃபர்காட் தட் நேம். அது என்ன சொல்லுவாங்க? யூனிகான்னு நினைக்கிறேன். அந்த விலங்கு பேர் ஒத்த கொம்பு இருக்கும். ஆக்சுவலி ஒத்த கொம்பு காண்டம் இருக்க மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பெஷலி குதிரை மாதிரி கூட இருக்கும். நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் ஃபேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாதிரி ஒத்த கொம்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வணங்குறாங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ வேத காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வாழ்க்கை குலம்னு சொல்லுவாங்க. அந்த குலம் அப்படின்றது குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சமூகத்துடைய அடிப்படையுடைய அழகே குடும்பம் தான் சொல்லலாம். பல குலங்கள், அதாவது பல குடும்பங்கள் சேர்ந்தது இனக்குழுவா வருது. ஜன் அவர்கள், அதுக்கப்புறம் ராஜன் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். சமத்துவம் பொறுத்தவரைக்கும் வந்து வர்ண பாகுபாடு கடுமையா இருக்கு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, லேட்டர் வேதிக்ல, அதுக்கு முன்னாடி இருந்த முந்தைய வேதிக்ல வந்து கிடையாது. பெண்கள் வந்து நிம்மதியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ஷியாலிட்டி பெருசா பார்க்கல. மக்களுடைய தொழில் வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? பெண்கள் வந்து சமூகத்துல மதிக்கலன்னு சொல்றாங்க. அப்படி இருந்துமே பெண்கள் சமூகத்தில் மரியாதை இருந்து சபை மற்றும் விதாதா போன்ற அரசியல் சபைகள் பங்கேற்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா, லோகமுத்ரா ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க விஸ்வபாரா அவர்களும், லோகமுத்ரா அவர்களும். ஓகேங்களா? பொருளாதார வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் மேய்ச்சல் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும். பசுக்கள வந்து செல்வமா கருதுறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து 2வதா தான். சமய வாழ்க்கைனா இயற்கையை வழிபடுறாங்க. எஸ்பெஷலி இந்திரன், அக்னி, வருண பகவான். அதாவது காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இந்திரன் அவர்கள், வர்ண பகவான் அவர்களும், அக்னி அவர்களையும் வந்து வழிபடுறாங்க. ஓகேங்களா? பஞ்சபூதங்கள்ல சில பேர. சடங்குகள் பொறுத்தவரைக்கும் எளிமையாவே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, இது வந்து முந்தைய காலத்த பத்தி சொல்லியிருக்காங்க. உச்சரித்தல், பக்தி காட்டுதல் பிரதானமாக இருந்தது. கோவில்கள் இல்லை. நல்லா பாருங்க. முந்தைய வேத காலத்துல கோவிலே இல்ல. மந்திரம் இருந்துச்சு. இயற்கையை வழிபடுறாங்க. சடங்குகள் ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா பிந்தைய வேத காலம் இதுக்கு ஆப்போசிட்டா மாறியிருக்கு. வர்ணம் அப்படின்பது பிராமணன், சத்திரிய, வைஷ்ய, சூத்ராஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பெண்களுடைய அரசியல் சபை மற்றும் சடங்குகள் இருந்து விலகப்பட்ட நிலை குறைந்தது. ஆசிரம முறை ஸ்டார்ட் ஆகுது. அங்க தான் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் தொடங்குது. உங்களுக்கே தெரியும் அப்படின்னா, பிரம்மச்சாரியம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அதாவது வனப்பிரஸ்தானம்னா காட்டுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்நியாசம் வந்து இது பண்ணிருவாங்க. பொருளாதார வாழ்க்கையில வந்து வேளாண்மை இருந்தது. அதுக்கப்புறம் பிரதான தொழில்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம். இரும்பு கலப்பையின் வருகையால் உற்பத்தி அதிகரித்தது. வணிகம் பொறுத்தவரைக்கும் நகரங்கள் மீண்டும் வளர்ச்சி பெற தொடங்கின. ஃபார் எக்ஸாம்பிள்னா கௌசாம்பி மற்றும் அஸ்தினாபுரம் வந்து எக்ஸாம்பிள். சமண வாழ்க்கை அப்படின்னு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பிரம்மன், விஷ்ணு, சிவன், அதாவது சிவன் ருத்ரன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சடங்குகள் பொறுத்தவரைக்கும் யாகங்கள், சடங்குகள்லாம் இருக்கு. ரொம்ப சிக்கல் வாய்ந்ததாவே இருந்தது. பிராமணர்களின் ஆதிக்கம் வந்து அதிகாரமா இருந்தது. ரொம்ப அதிகமா இருந்தது. மௌரியர்களுடைய காலம் பொறுத்தவரைக்கும் சமூக வாழ்க்கை எப்படின்னா, மெகஸ்தனீஸ் அவர்களுடைய இண்டிகா நூல்கள்ல சமூகத்துல வந்து 7 பிரிவுகள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி எப்படி வரும்னா, யாருடைய நூல்கள் சமூகத்துல மௌரியருடைய வம்சத்துல 7 பிரிவுகளாக இருந்ததுன்னா, மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகா. என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தத்துவவாதிகள், பிலாசபிகள், அக்ரிகல்ச்சர்கள், போர் வீரர்கள், ஆய்வாளர்கள், ஆலோசகர்கள், கைவினையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள். ஓகேங்களா? பீப்பிள்னு சொல்லுவாங்க. இவங்க 7 பேர் தான் பறந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாரு? தத்துவம், பிலாசபி சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் பண்றவங்க, போருக்கு போற போர் வீரர்கள், ஆய்வாளர்கள்லாம் வந்து ரிசர்ச் பண்றவங்க, ஆலோசகர்னா அட்வைசர், கிராஃப்ட் மேன் பண்றது பீப்பிள் அவள் தான் இருக்காங்க. அசோகருடைய தம்மம் என்ன சொல்லுதுன்னா, சமூக நீதி, ஒழுக்கத்தை பத்தியும் சொல்லுது, சேரிட்டி பத்தி, நல்லிணக்கம் பத்தி சொல்றது தான் அசோகரது. எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மை இருக்கணும், டாலரன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. பொருளாதார வாழ்க்கை அப்படின்னும்போது அரசு கட்டுப்பாடு என்னன்னா, வேளாண்மை, சுரங்கத் தொழில், காடுகள் போன்ற பெரும்பாலான தொழில்களுக்கு வந்து அரசுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. வருவாய் 1லிருந்து 6 இது வந்து பாகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வணிக வழிகள் அப்படின்னா உத்தரப்பதா அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு வழி வந்து உத்தரப்பதான்னு சொல்லுவாங்க. மேற்கு போன்ற வர்த்தக பாதைகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பணத்தோடைய பயன்பாடு அதிகரிக்குது. பஞ்ச்மார்க்கெட் அதிகரிக்குது. பார்ட்டர் சிஸ்டம் கம்மியாகுது. பண்டமாற்ற முறை. சமய வாழ்க்கை நம்ம பௌத்தம். அசோகரின் ஆதரவால் பௌத்தம் உலகின் பல பகுதிகளுக்கு பரவியது. ஸ்தூபிகள் கட்டப்பட்டன. சமணம் பொறுத்த வரைக்கும் சந்திரகுப்த மௌரியர் அவர்கள் சமணத்தை தழுவி தனது வாழ்வின் இறுதி பகுதியை கழித்தார். யாரு? சந்திரகுப்த மௌரியர். உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாக்ட்டா எனக்கு அந்த பேர் ஐ ஃபர்காட் தட் நேம். சரவணபல்ல கொல்லன்னு நினைக்கிறேன். அந்த பிளேஸ்ல போய் இது பண்ணி அவர் இறந்துருவார். ஓகேங்களா? சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் வந்து இறந்துருவார். நெக்ஸ்ட் பிராமணியம் வந்து அசோகரோட தம்ம பிராமணியம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? குப்தருடைய காலத்துல வர்ணம் இருந்தது. அதுவுமே சப்காஸ்டஸா பிரிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுடைய நிலை வந்து இன்னுமே வர்ஸ்ட்டா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடிமைத்தனம் வந்துட்டு அதிகமா நிலவுச்சு. பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. வணிகமும் நல்லா செழிச்சுருக்கு. நாணயவியல் உங்களுக்கே தெரியும். தினார் அப்படின்றத வந்து வெளியிட்டாங்க. தங்க நாணயங்கள். பொருளாதாரம் சிறப்பா இருந்தது. சமய வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்து மறுமலர்ச்சியுடைய காலம், அதனால தான் பொற்காலம்னு சொல்லுவாங்க. அத வந்து குப்தருடைய காலம்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி எதுனா வைணவம், விஷ்ணு கும்புறது அதிகமா இருந்தது. சைவமும் வந்து இருந்தது. ஓகேங்களா? சைவத்துடைய அந்த ஜெயினிசமும் சமணமும் கம்மியாயி, அதாவது புத்திசம், ஜெயினிசம் கம்மியாயி மீண்டும் சைவிசமும், வைணவமும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? பக்தி இயக்கம் பொறுத்த வரைக்கும் அப்பதான் காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. கோவில் கட்டிடக்கலையும் அப்பதான் வந்து புராணங்களும் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. பிற்கால பேரரசுகள் பார்த்தா சோழர்கள், தென்னிந்தியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிராம நிர்வாகம் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லுவோம். குடவோலை சிஸ்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த குடவோலை சிஸ்டம் தான் வந்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனை வச்சு அந்த சில அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து நிலங்கள் இருக்கணும், உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும், இந்த நூல்கள் கற்றுருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த டியூட்டிஸ் வச்சு ஒருத்தர் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஊர் சபா நகரமாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? குடவோலை சிஸ்டம் நிலப்பிரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னா, சமூக அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? வெள்ளாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதி பிரிவு மிகவும் கடுமையாக இருந்தது. பொருளாதார வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை, நீர்ப்பாசனம் அப்படின்னு போன முக்கியமான விஷயங்கள். வணிகம் பொறுத்தவரைக்கும் கடல்சார் வணிகம் செழித்தது. சீனா, தென்கிழக்கு ஆசியா அப்படி போன்ற நாடுகள்ல உறவுகள் இருந்தாங்க. வரி பொறுத்தவரைக்கும் காணிக்கடன் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். சோழர்களுடைய வரி பொறுத்தவரைக்கும் காணிக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான வரியா இருந்தது. சமய வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் சமய ஆதரவு சைவம் வந்து அதிகமா இருந்தது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் இதுக்கு ஒரு சான்றா இருக்கு. கோவில்கள் பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய கோவில் வழிபாட்டு தலங்கள் கட்டியிருக்காங்க. நெறைய பொருளாதார மையங்கள், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் சென்டரும் கட்டியிருக்காங்கன்னு சொல்றான். ஓகேங்களா? ஸோ, இப்போ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து நாளைக்கு சொல்றேன். பிகாஸ் இதான் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்க கொஸ்டின். உங்களுக்கு டாபிக் குடுத்தேன். அது கீழ ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இந்த கேள்வி வந்து பகுதி 1ல புவியியல் மற்றும் ஆதாரங்கள் எடுக்கப்பட்டது. ஜியோகிராஃபி அண்ட் சோர்ஸ் இந்திய துணைக்கண்டத்தை வடக்கிலிருந்து பிரிப்பது எது? அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேள்வி தென்னிந்திய வரலாற்று அறிய உதவும் முக்கிய சங்க இலக்கியங்கள் ஒன்று எது? ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னுமே சொல்லிட்டேன். கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த நாளைக்கு டெஸ்ட்டுக்கு யூஜி அப்படி அப்ளை ஐ மீன் டெஸ்ட் சீரிஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் இது. ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? என்னென்ன டாபிக் பாருங்கள். 1 செகண்ட். ஸோ டாபிக் பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். முக்கியமான 45 மினிட்ஸ் தான் பார்த்தோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இந்த டாபிக்ஸ்லேருந்து நாளைக்கு கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு டே ஒரு யூனிட் எடுத்தோன்னா உங்களுக்கு 3 நாள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களால் யூனிட் ஃபுல்லுமே கவர் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 யூனிட்ஸ் ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு 5 யூனிட்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட்ஸ் தான் ரொம்ப வேகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த முதல் யூனிட்டில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதாவது ப்ரீஹிஸ்ட்ரி முந்தைய வரலாறு, பிந்தைய வரலாறு, ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் புவியியல் அம்சங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொல்லியல் சோர்சஸ் ஆகட்டும், லிட்ரஸி, மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள், அதுக்கப்புறம் காயின்ஸ் பற்றி படிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் ஃபாரின் ரிசோர்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே பார்த்தாச்சு. ஐவிசி அதாவது இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகம், வேதிக்கு அதோட எக்கனாமிக் சோசியல் ரிலீஜியஸும் பார்த்தாச்சு. லிட்ரரி எக்ஸ்பெஷலி வந்து ஜெயினிசம் புத்திசமும் பார்த்துட்டோம். இதை தாண்டி மகதஸ் பற்றியும் பார்த்துட்டோம். மகதங்கள், மௌரியர்கள், நந்தர்கள் பற்றி பார்த்துட்டோம். இன்னும் டெப்த்தானா நீங்கள் புக்ஸில் வந்து லைன் பை லைனாக படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டாபிக் கவர் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த டாபிக் நீங்கள் டெஸ்ட்டு இது நீங்கள் வந்து ஓவராலாக ரிவிஷன் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான டாபிக் இது. ஓகேங்களா? ஸோ வந்து தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 8840787647 வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். திருப்பி நான் கொஷின்ஸ் வந்து ஸ்லோவாக கூட காமிக்கிறேன். ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு விடல, நாளைக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவோம். நாளைக்கு தான் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பகுதி 2ல் இந்த கேள்வி. ஸோ பகுதியாகவே உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ எந்தெந்த டாபிக்ஸ் கவர் ஆகும் தெரியும். 50 கேள்விகள் மொத்தமாக நீங்கள் ஒரு யூனிட் பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள் எழுதுவீங்க. ஒரு நாளைக்கு 3ஆக பிரிச்சிருப்போம். 50 கொஷின்ஸாக எழுதுவீங்க. அப்போ தான் ஓவராலாக கவர் பண்ண முடியும் நம்மளால் போர்ஷன்ஸை. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா வந்து இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 8940787647 இந்த பிடிஎஃப் நான் வந்து டெய்லி டீச் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த 3 யூனிட்டாக அந்த ஒரு யூனிட்டாக 3 பாகமாக பிரிச்சிருக்கேன்ல, அந்த 3 பாகத்தை நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். யாரோ ஃபீ வந்து பே பண்ணியிருப்பாங்க. அகாடமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் அந்த அப்லோட் பண்ண 10 மினிட்ஸில் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். கொஷின்ஸ் மாதிரி ஆன்சர் நாளைக்கு சென்ட் ஆகும். நாளைக்கு தான் இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ். நல்லா படிங்க. டெட்டுக்கு இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்களே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு டாபிக் எடுத்து படிக்காதீங்க. ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த ஓவராலாக வந்துட்டு ரிவிஷனுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 1 hour 2 hours கிளாஸ் நடக்கும். ஓவராலாக டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி கிளாஸ் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் போய் இப்போ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ½ hour கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் வந்துட்டு சேவ் ஆகாது. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 hour வீடியோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவோ இல்லை ஃபாஸ்ட் பண்ணி கேட்டாலும் அந்த ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்துட்டு ரிவிஷன் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு யூஜிடிஆர்பி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே போல் வந்து கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இந்த மந்த்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். நன்றி ஹஸ்பண்ட். நன்றி, வணக்கம்.